வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மீன ராசி அன்பர்கள் நிறைய நேர்மையான குணம் எடுக்கிறதுனால நிறைய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடியவர்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே இவர்களுக்கு 7.5 சனி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. ஆனா இவர்கள் வாழ்நாள்ல எப்போதுமே ஒரு சின்ன சின்ன பின்னடைவு அப்படின்றது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். யாரையாவது ஒருத்தர்னால ஏமாற்றப்பட்டுட்டே இருப்பாங்க. இவர்களுடைய லைஃப்ல யாராவது ஒருத்தர் ஒரு குறுகிய காலத்துக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தர் கூட டிராவல் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு வேற யாரு கூட, இப்படி ஒரு டிராவல்ன்றது இவர்களுக்கு ஒரு மாறுபட்ட நபர்களோட இருக்கும்போது அந்த நபர்கள் இவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்களே ஒழிய ஒரு நிரந்தர ஒரு நபர்களாக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் முடிவடைவதற்குண்டான ஒரு நேரம். வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டு ப்ராஜெக்ட்ஸ், வெளிநாட்டு ஆர்டர்ஸ், பிசினஸ் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம். இந்த மீனராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் ஃபோக்கஸ் எல்லாமே வெளியூர், வெளிநாடு, வெளியிடம் அப்படின்ற மாதிரியான சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழிலுக்கு தேவையான விளம்பர தகவல்களை உங்களுடைய வெளியூர்ல கொடுங்க. வெளியூர்ல கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில அதிகப்படியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் டீச்சிங் உத்தியோகம். அதே சமயத்துல ஒரு ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர், கன்சல்டன்சி இந்த மாதிரியான ஒரு உத்தியோகத்துலலாம் இருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதாவது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அங்க போய் பேசுனீங்கன்னா மீனராசி என்பர்கள் பேசுறதுல குறைச்சலே இருக்காது. யார் எந்த இடத்துல போனாலும் நல்லா பேசி கவரக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அதனால நீங்க வெளிநாட்டுக்கு போய் உங்களுடைய நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேசும்போது அங்க அவங்களுக்கு உங்களை பிடிச்சு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு வேலையையும் உங்களுக்கு ப்ரமோஷனாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்கே வந்து வேலை பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு வாலண்டரியா அந்த ஒரு இடமாற்றம்ன்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சது அப்படின்னா சத்தம் இல்லாம பெரிய கோடான கோடி கும்பிடு போட்டு நீங்க அந்த இடத்துல இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய
ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 7.5 சனி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் கொடுத்தா கண்ணை மூடிட்டு அந்த சனி பகவான் கொடுப்பாரு. ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும் போதே இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும். நான் வக்ரமா இருக்கும் போதே இதெல்லாம் நீ அனுபவிச்சுக்கோ, இல்லாட்டி நான் நேர் நிலைமையில வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது, வாய்ப்புகள்லாம் கிடைக்காது அப்படின்னு மறைமுகமாக அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இந்த மீன ராசி என்பர்களின் முக்கியமான பொறுப்பு. உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய், நிறைய அந்த செவ்வாய் வந்ததுல இருந்தே உங்களுக்கு திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள். அப்படியே திருமணம் ஆனா கூட உங்களுக்கு பிடித்தமான ஒரு திருமணமா இல்ல, ஏதோ நம்ம திருமணம் செஞ்சுக்கணுமே அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்ல இருக்கிறீங்க இந்த மீனராசி. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் ஒரு தேவையில்லாத அசம்பாவிதங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அங்க நல்லாதான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு இருந்தாப்புல பாத்தீங்கன்னா நான் சொந்த ஊருக்கு போகணும், என்னுடைய சொந்த ஊர்ல இருக்கணும், இந்த மாதிரியாக எல்லாம் தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துதானே ஆகணும், அந்த மாதிரியாக எல்லாம் இந்த மீனராசி என்பர்கள் அந்த வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய அமைப்பை இங்க உள்நாட்டிற்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெருமளவு ஆபத்து அப்படின்றது அந்த ஆஃப்டர் நவம்பருக்கு மேல அந்த சனி நேர்கதியாக ஆகும்போது உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த மீன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உள்நாட்டிற்கு வரணும்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அங்க ஸ்டூடெண்ட் விசால இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அடுத்து ஒரு உயர்நிலை கல்வியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். மெரிட் சம்பந்தப்பட்ட ஸ்காலர்ஷிப் எல்லாம் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல காத்துட்டு இருக்குது. வெளிநாட்டுல தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், எந்த இடத்துல நீங்க தொழில் செஞ்சாலும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். இது உங்களுக்கு ஜனனகால சுயஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மேன்மைகளை கொடுக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா நகை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், நீங்க இழந்த பணத்தை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய மீனராசி என்பர்கள் ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இது எல்லாத்தையுமே நீங்க இப்போ இழந்திருப்பீங்க நிறைய. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்குன்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இல்ல கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதிரியான தேவையில்லாத இடம் மாற்றத்தை, வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டிற்கு வர்றது, இந்த இடத்துல நான் ஃபேமிலியோட தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுடைய வாய்ப்புகளை நீங்களே தவற விடுறது, இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனநிலையாகப்பட்டது அந்த பயணம் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.